நேற்று முழுவதும் பதிவான தாக்குதல்களில் இதுவரை 254 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 1165 பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சிவில் பாதுகாப்பு முகவரகம் தெரிவித்துள்ளது. லெபனான் சுகாதார அமைச்சு வெளியிட்ட தரவுகளுக்கு அமைய இன்று அதிகாலை 2 மணி வரை குறைந்தபட்சம் 182 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 890 பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய லெபனானில் தேசிய துக்க தினத்தை பிரகடனப்படுத்த அந்நாட்டு பிரதமர் நவாப் சலாம் இன்று நடவடிக்கை எடுத்துள்ளார். லெபனானின் மக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் அழிவுகள் குறித்து தாம் கடும் கோபமடைந்துள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. சர்வதேச மனிதநேய சட்டத்திற்கான கட்டுப்பாடுகளை உறுதிப்படுத்தி பொதுமக்களை பாதுகாக்குமாறு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு இஸ்ரேலிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்பின் கருத்து. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் எந்தவித தொடர்பும் இல்லாத தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் எந்தவித தொடர்பும் இல்லாத தரப்பினர் தற்போது பல்வேறு உடன்படிக்கைகள், ஆவணங்கள் மற்றும் கடிதங்களை வெளியிடுகின்றனர். இவற்றை பரப்புபவர்கள் முற்றிலும் மோசடியாளர்கள் மற்றும் பொய்யர்கள் கூட்டம் என்பதை நான் தெளிவாக கூற வேண்டும். எமது பெடரல் விசாரணைகள் நிறைவடைந்ததும் அவர்கள் யார் என்பது மிக விரைவில் வெளிப்படுத்தப்படும். அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளும் ஒரே ஒரு விடயங்களின் பட்டியல் மாத்திரமே இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது நாம் அதனை ரகசியமாக விவாதித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலேயே நாம் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டோம். அவை மிகவும் நியாயமானவை, எளிதில் நிறைவேற்றக்கூடிய விடயங்கள். மேற்கோள் நிறைவு. நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேற்று சந்தித்தார். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பமானது முதல் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ அமைப்பின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வரும் பின்னணியிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நேட்டோ நாடுகளிடமிருந்து அமெரிக்காவுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை அந்த அமைப்பிலிருந்து விலகிக் கொள்வது குறித்தும் பரிசீலித்து வருவதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. நேற்றைய சந்திப்பின் பின்னர் நேட்டோ பொதுச் செயலாளரும் நேட்டோ அமைப்பு தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். அவர் இந்த கருத்துக்களை CNN செய்திச் சேவையுடன் நேர்காணலின் போது தெரிவித்தார். இதனிடையே ஈரான் போர் ஆரம்பமானது முதல் அமெரிக்கா கொண்டிருந்த ஒவ்வொரு இலக்கையும் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளதாக வெள்ளை மாளிகை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் கடற்படை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெஹ்ரானின் பாதுகாப்பு தொழிற்தளம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிராந்தியத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதற்கான ஈரானின் திறன் முறையாகவும் முழுமையாகவும் முறியடிக்கப்பட்டுள்ளது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லிவிட் வெள்ளை மாளிகையின் ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்து ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்தார். அமெரிக்க துணை ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் சனிக்கிழமை பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தானுக்கு புறப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த சில வாரங்களாக ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் மேற்கொண்ட அர்ப்பணிப்பினால் மத்திய கிழக்கின் நீண்டகால அமைதிக்கான ராஜதந்திர பாதை இப்போது திறக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வழங்கிய உச்சபட்ச அழுத்தமும் எபிக் ஃபியூரியின் வெற்றியும் ஈரானிய ஆட்சியை அமெரிக்காவுடன் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வைத்தது. இனிமேலும் எமது தாக்குதல்களை தாங்கிக் கொள்ளவோ அல்லது ஜனாதிபதி வழங்கிய காலக்கெடுவுக்கு பின்னர் என்ன நடக்கும் என்ற ஆபத்தையோ எதிர்கொள்ள ஈரான் தயாராக இல்லை. பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவிலான நியாயமான முன்மொழிவு திட்டம் அவர்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்துள்ளது. நான் இங்கு ஒரு விடயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். ஊடகங்களுக்கு இது குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை நான் பார்த்துள்ளேன். ஈரான் முதலில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத 10 அம்ச திட்டத்தை சமர்ப்பித்துள்ளது. ஜனாதிபதி ட்ரம்பும் எமது குழுவினரும் அதை முற்றிலுமாக நிராகரித்தனர். ஆனால் எமது ராணுவ தாக்குதல்கள் மூலம் ஈரான் உண்மையை புரிந்து கொண்டது. அதற்கமைய அவர்கள் இப்போது மிகவும் பொருத்தமான, குறுகிய மற்றும் தெளிவான புதிய திட்டத்தை சமர்ப்பித்துள்ளனர். எமது நிலைப்பாடு தெளிவானது. ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தியே ஆக வேண்டும். ஜனாதிபதி ட்ரம்ப் ஒருபோதும் அமெரிக்காவின் நலன்களுக்கு புறம்பாக உடன்படிக்கைக்கு செல்ல மாட்டார். அடுத்த 2 வாரங்களுக்குள் இது குறித்து ரகசியமாகவும் மிக அவதானமாகவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். எதிர்வரும் வார இறுதியில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெறும் தீர்க்கமான பேச்சுவார்த்தைகளுக்கு ஜனாதிபதி ஒரு சிறப்பு குழுவை அனுப்பி வைக்கின்றார். துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையில் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜெரட் குஷ்னர் ஆகியோர் இதில் கலந்து கொள்வார்கள். முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் சனிக்கிழமை காலை ஆரம்பமாக உள்ளன. இந்த நேரடி சந்திப்பு பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்கும் என நாம் நம்புகின்றோம். அதுபோன்று சீனா பற்றியும் கூற வேண்டும். எமது அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் சீன அரசாங்கத்துக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மீது ஜனாதிபதி ட்ரம்புக்கு மரியாதை உள்ளது. அவர் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவும் எதிர்பார்த்துள்ளார்.
இதேவேளை லெபனான் தொடர்பாக எந்தவித உடன்பாட்டிற்கும் வரவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நான் ஈரான் தொடர்பில் சில விடயங்களை தெளிவுபடுத்துகின்றேன். அமெரிக்க ஊடகங்கள் மக்களுக்கு உண்மையை கூறுவது மிகவும் அவசியமானது. ஏனெனில் இது ஒரு சாதாரண கொள்கை பற்றிய பிரச்சனை அல்ல. இது போர் மற்றும் அமைதி தொடர்பான பிரச்சனை. கடந்த சில நாட்களாக ஈரான் சமர்ப்பித்த 10 அம்ச முன்மொழிவு திட்டம் தொடர்பில் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அதாவது அப்படியே ChatGPT மூலம் எழுதப்பட்டது போன்று இருந்தது. அதனை நாம் அப்போதே குப்பையில் போட்டோம். லெபனானும் இந்த போர் நிறுத்தத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அது பிழையான புரிதல். ஈரான் அப்படி நினைத்தாலும் நாம் ஒருபோதும் அவ்வாறு வாக்குறுதி அளிக்கவில்லை. இந்த போர் நிறுத்தம் ஈரானுக்கும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கும் மாத்திரமே பொருந்தும். ஆனால் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக்குவதற்கான ஒரு ஆதரவாக லெபனான் தொடர்பில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான கட்டுப்பாட்டை தற்போது பேணி வருகின்றது. லெபனான் மீதான தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலின் கருத்து. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஜெருசலேமில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் நேற்று பங்கேற்றார். லெபனான் தொடர்பில் எவ்வித உடன்படிக்கையும் எட்டப்படவில்லை என அவர் அதன் போது தெரிவித்தார். இது மிகவும் முக்கியமான தருணம். நான் கூறுவது என்னவெனில், இதை நாம் பேச்சுவார்த்தைகளின் மூலம் செய்கின்றோம். இதனை முடிக்க வேண்டும் என்று அனைவரும் கூறுகின்றனர். ஆம், நாமும் இதனை முடிக்க வேண்டும் என்றே கூறுகின்றோம். இதனை நீடிக்க வேண்டிய அவசியம் எமக்கும் இல்லை. லெபனான் தொடர்பில் நாம் எந்தவித உடன்படிக்கையும் செய்து கொள்ளவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும். லெபனான் தொடர்பில் எமக்கு எந்தவித போர் நிறுத்தமும் இல்லை. அதே போன்று ஈரான் தொடர்பிலும் கூற வேண்டும். ஈரான் இப்போது மிகவும் பலவீனமான ஒரு நாடாக மாறியுள்ளது. அவர்கள் தற்போது அழிந்து முடிந்து விட்டார்கள். ஈரானின் பதில் என்ன? ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தத்தின் நிபந்தனைகள் மிகவும் தெளிவானவை என்றும், போர் நிறுத்தமா அல்லது போரை தொடர்ந்து நடத்துவதா என்பதை அமெரிக்கா இஸ்ரேலூடாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை எடுக்கும் சந்தர்ப்பம் இப்போது அமெரிக்காவிடமே உள்ளது என்றும், அமெரிக்கா எந்த விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறது என்பதை உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றும் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்கா ஈரானுக்கு அளித்த வாக்குறுதிகளை மீறி வருவதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் தெரிவித்தார். இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதல்களை நிறுத்த தவறினால் இஸ்ரேல் வருந்தத்தக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் புரட்சிகர ராணுவம் எச்சரித்துள்ளது. ஹோமூஸ் நீரிணையின் நிலைமை.